இந்த செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம ரூஃப் டாப்ல 1 கிலோவாட் இன்ஸ்டாலேஷனுக்கு சோலார் பேனல் மவுண்டிங் ஸ்ட்ரக்சரை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த செஷன்னால நம்மளால 1 கிலோவாட் சோலார் பேனல் மவுண்டிங் ஸ்ட்ரக்சரை இன்ஸ்டால் பண்ண முடியும். டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுபவற்றை பார்ப்போம். பில்லர் மவுண்ட்ஸ் குவான்டிட்டி 2 numbers. கனெக்டிங் ஃப்ரேம் குவான்டிட்டி 2 numbers. ஸ்விங்கிங் ராட் குவான்டிட்டி 2 numbers. Angle adjusting rods quantity 2 numbers. Panel fitting arms quantity 8 numbers. Toolkit, mounting screws, bolt and nuts, washers, anchor bolts, tools, drilling machine, magnetic compass, marking pen and nail, thread, measuring tape, ruler, PPE kits. 1 kilowatt solar panel mounting structure install பண்ணலாம். சோலார் போட்டோ வால்டிக்கை இன்ஸ்டால் பண்றதுக்கு ரூஃப் சூட்டபிளா இருக்கான்னு பார்க்கணும். சோலார் ரிசோர்ஸ் நல்லா அதிகமா கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ண கெப்பாசிட்டி ரூஃப்க்கு நல்ல ஃபிட் கிடைக்கும். இந்த சோலார் போட்டோ வால்டிக் சிஸ்டம் 1 கிலோவாட் எனர்ஜியை தாராளமா கொடுக்கும். இந்த ரூஃப் டாப்ல இருக்கிற சோலார் போட்டோ வால்டிக் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் போட்டோ வால்டிக் பேனல்ஸ்லயும் அறையிலையும் தான் அசம்பிள் ஆகி இருக்கும். அதுக்கு அப்புறம் மவுண்டிங் ஃப்ரேம்ஸ் இந்த பேனலுக்கு சப்போர்ட்டாகவும் செக்யூராகவும் வச்சுக்கும். வயரிங், இன்வெர்டர்ஸ் அண்ட் மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இன்ஸ்டாலேஷனுக்கு யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இப்போ ரூஃப் டாப்ல இருக்கிற பில்லர் மவுண்டோட மார்க்கிங் பேஸை நம்ம இங்க பார்ப்போம். ரூஃப் டாப்ல ஃபவுண்டேஷனை பண்ணும்போது ஸ்டெப்ஸை ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணணும். தேவையான பிபி கிட்ஸை நாம போட்டுக்கணும். பில்லர் மவுண்ட்டுக்கு எல்லா எலிமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணணும். ரூஃப் டாப்ல எல்லா டூல்ஸையும் கையில வச்சுக்கணும். காம்பஸை யூஸ் பண்ணி நார்த் அண்ட் சவுத் போல்ஸை கண்டுபிடிச்சு மார்க் பண்ணணும். 2 போல் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி லைன் ஒன்று வரைக்கணும். அதாவது நீங்க NNSன்னு மார்க் பண்ண மார்க்கிங் பாயிண்ட்ஸ் தான் அது. மவுண்டிங் பில்லரை இந்த கனெக்டிங் லைனுக்கு ஏத்த மாதிரி அலைன் பண்ணி சரியா பிளேஸ் பண்ணணும். கீழே இருக்க ஹோல்ஸை சீலிங்ல மார்க் பண்ணணும். இப்போ இந்த டிராயிங் மாதிரியே நார்த் சவுத் டைரக்ஷன்ல இன்னொரு பேரலல் லைன்ஸை சரியா வரையணும். அப்புறம் 2வது பில்லரை வச்சுட்டு கீழே இருக்கிற ஹோல்ஸை சீலிங்ல சரியா மார்க் பண்ணணும். இப்போ பில்லர் மவுண்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. ரூஃப் டாப்ல பில்லர் மவுண்ட் பேஸுக்கு ட்ரில் பண்றதுக்கு முன்னாடி டைமென்ஷன் பேரலல்ஸ்லயும் வெரிஃபை பண்றது முக்கியம். அதுக்கு அப்புறம் 2 பில்லர் பேஸ்ல மார்க் பண்ண பாயிண்ட்ல ட்ரில் பண்ணி அதுக்கப்புறம் ஹோல் போடணும். ஹோல்ஸ்ல ஆங்கர் போல்ட்ஸை செட் பண்ணணும். ரூஃப் டாப்ல பில்லரை ஃபிக்ஸ் பண்றத இப்ப பார்ப்போம். பில்லர் மவுண்ட்ல ஆங்கர் போல்ட்டுக்கு ஏத்த மாதிரி அலைன் பண்ணிட்டு நட்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பில்லர் மவுண்ட்டுக்கு பேரலல்ல மார்க் பண்ணி செகண்ட் பில்லருக்கும் ஃபர்ஸ்ட் பில்லர் மாதிரி செட் பண்ணணும். செகண்ட் பேரலல் பில்லரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நட்ஸை வச்சு அதை நல்லா டைட் பண்ணணும். பில்லர்ஸுக்கு நடுவுல இருக்க பேரலலிசமை செக் பண்ணணும். ரூஃப் டாப்ல பில்லர் மவுண்ட்டுக்காக இருக்கிற மீதி காம்போனன்ட்ஸை அசம்பிள் பண்ணணும். ஃபினிஷ்ட் பில்லர் மவுண்ட். பில்லரோட டாப்ல ஸ்விங்கிங் ராட்ஸை இங்க அசம்பிள் பண்ணணும். பில்லர் அண்ட் ஸ்விங்கிங் ராடுக்கு நடுவுல வர ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் லிங்க் ராட்ஸை அசம்பிள் பண்ணணும். பில்லர்ஸுக்கு மேல ஸ்விங் ராட்ஸுக்கு நடுவுல கனெக்டிங் ஃப்ரேம்ஸை அசம்பிள் பண்ண வேண்டியது அவசியம். இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் சவுத் சைடா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கணும். எல்லா போல்ட்ஸையும் டைட் பண்ண கூடாது. அடிஷனல் மவுண்டிங் கிட்ஸ். டிஃபரெண்டான மவுண்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால ரூஃபுக்கு ஏத்த மாதிரி சிஸ்டமோட டைப் செலக்ட் பண்ண வேண்டியது அவசியம். ராக் மவுண்ட், ஃபிளாஷ் மவுண்ட், ரூஃப் மவுண்ட், வால் மவுண்ட், போல் மவுண்ட், கிரவுண்ட் மவுண்ட் அண்ட் பேர்லெஸ் மவுண்ட் இதெல்லாம் காமன். இன்டிகிரேட்டட் மவுண்ட்டை பில்ட் பண்றது கிரீன் பில்டிங்ஸுக்குனே டிசைன் பண்ண ஒன்று. சோலார் பேனல்ஸ் 350 வாட்ஸ் இன்டூ 4 நம்பர்ஸை மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ல செட்டப் பண்றதை இங்க பார்ப்போம். தேவையான PPE கிட்ஸ் போட்டுக்கணும். ரூஃப் டாப்ல பில்லர் மவுண்ட் முடிஞ்சு போன ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரேம்ஸ் மேல எல்லா பேனல்ஸையும் அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் சவுத் சைடுல கரெக்டான ஆங்கிள் வைக்கணும். எல்லா ஃபிட்டிங்ஸையும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். சோலார் பேனல்ஸுக்கு நடுவுல இருக்கிற விண்ட் கேப்பை செக் பண்ணணும். பேஸ்ல இருந்து ரூஃபுக்கு அண்ட் பில்லர்ல இருந்து ஃப்ரேமோட போல்ட் அண்ட் நட்ஸோட டைட்னஸ் எல்லாத்தையும் சரியா செக் பண்ணணும். பேனல்ஸ்ல இருந்து ஃப்ரேமோட ஃபிட்டிங் பாயிண்ட்ஸோட டைட்னஸையும் கரெக்டா நம்ம செக் பண்ணணும். ரீகேப். இந்த செஷன்ல 1 கிலோவாட் சோலார் பேனல் மவுண்டிங் ஸ்ட்ரக்சரை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸை நம்ம கத்துக்கிட்டோம். உங்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு செஷன்ல புது கான்செப்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.